ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தின் மடத்தை 110 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. இதனால சப் ரெஜிஸ்டரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் சார்? இல்ல, பழனி கோவில் மேல இருக்கிறது முருகன் கோயில். அடிவாரத்துல பழனி தண்டாயுதபாணி மடம்ங்கிற மடத்துக்கு சொந்தமான 1.4 ஏக்கர் தெளிவாக அடிவாரத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம டூரிஸ்ட்டோ நம்ம எல்லாம் போனால் கார் பார்க்கிங் நிறுத்துகிற முக்கியமான இடம். அந்த இடம் இல்லைன்னா கஷ்டம். அதனுடைய மதிப்பு, அதனுடைய எக்ஸ்டென்ட்டு 1.4 ஏக்கர், அதாவது கிட்டத்தட்ட 65,000 ஸ்கொயர் ஃபீட்டு, 60,000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 60,000 ஸ்கொயர் ஃபீட்னு போட்டால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 கிரவுண்டுக்கு மேலே வருது. அப்படிப்பட்ட எக்ஸ்டென்ட்டை ஏற்கனவே வழக்குகள் அந்த மடமே தக்காராக இந்து சமய அறநிலைத்துறையில், அதுவும் பல்வேறு புகாருக்கு உட்பட்ட பழனி கோயிலில் இணை ஆணையாளர் இருந்தவரை மாரிமுத்துங்கிறவரை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவர் அங்கிருந்து ப்ரமோஷனில் வேறு இடத்துக்கு மாற்றப்படுகிறார். அந்த நேரத்தில் அந்த ஊர் சப் ரிஜிஸ்ட்ரார் லீவில் போக வேறொருவர் ஜஸ்டின் இவருங்கிறவரை போட்டு 110 கோடி ரூபாய் மதிப்புள்ளதை வெறும் 2 கோடிக்கு ஒரு யார் பேருக்கும் மாற்றுறாங்க. ஸோ இந்த விபரம் வெளியில் வந்த பிறகு நேற்றைய தினம் அந்த தற்காலிக இது எஸ்ஆர்ஓ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, கூகுளில் போய் நீங்கள் அதை தேடுனீங்கன்னா இந்த லேண்டு கோயிலுக்கு சொந்தமானது, விற்க முடியாதுன்னு ஹைகோர்ட் சொல்லி இந்த மடத்துக்கு ஒரு தக்காரை போட்டிருக்கீங்க. கரெக்டாக அவர் இல்லாத இன்னைக்கு இங்கே இல்லை. எப்படிங்க இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது? இந்த மாதம் 6ஆம் தேதி நடந்திருக்கு. விஜய் ஆட்சிக்கு சரியாக 55 நாளில் 50 நாளில் இது நடக்குதுன்னா, இது கட்சிக்காரருக்கு பண்ணாங்களா இல்லை ஐஏஎஸ் அதிகாரிகள் யாராவது பண்ணாங்கன்னா? இந்த இந்து சமய அறநிலைத்துறைங்கிறது அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் தவேகா வந்தாலும் அங்கு உள்ளவர்கள் செய்யும் அராஜகம் தாங்க முடியவில்லை. இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க எப்படின்னா, நடுவில் கடந்த 7-8 வருடமாக சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி போன முறை கமிஷனராக இருந்தவர் திரு குமரகுருபரன், அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், சட்டமன்றத்தில் இதில் குன்னூரில் ஒரு கோயிலுக்கு மாதத்துக்கு 500 பேர் வராத ஒரு பிள்ளையார் கோயிலுடைய 10 கோடிக்கு 15 கோடி ரூபாய்க்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங் இப்போ திட்டம் போட்டாங்க. அதை ரத்து பண்ணுறோன்னு சொன்னப்போ சேகர் பாபு என்ன சொன்னார்? உங்களுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாரோ அவர் தான் இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தது. அன்னைக்கு கமிஷனராக இருந்தவர் குமரகுருபரன், இப்போ அவரை செயலாளராக போட்டிருக்காங்க. ஆனால் அவர் இந்து சமய அறநிலைத்துறை செயலாளர் மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவுத்துறை மற்றும் வருவாய்த்துறைன்னு 3 துறைக்கு செயலாளராக இருக்கு. இப்போ இதில் ஆல்மோஸ்ட் 2-3 துறை இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த பக்கம் அவர் இந்த தக்கார் மாற்றப்படுகிறார், அங்கே எஸ்ஆர்ஓ அன்னைக்கு லீவு போடுறார், டெம்பரரியாக ஒருத்தர் வர்றார். இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டிருக்காங்க. நடுவில் ஒரு ரூமர் ஒன்று ஓடிச்சு. அந்த இப்போ வேற 2 வெள்ளைத்துறைன்னு இன்னும் ஒருத்தர் பேரில் இதை இந்த 2 கோடி கொடுத்துருக்காங்க, 110 கோடி ரூபாய் இடத்த. அந்த 2 பேரும் திரு தவேகா அமைச்சர் ரமேஷுக்கு சொந்தக்காரங்கிறது எனக்கு அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இல்லை. இன்னைக்கு மறுப்பும் கொடுத்துட்டார். ஸோ இது முழுக்க தெளிவாக இந்து சமய அறநிலைத்துறை உள்ளே இருந்துக்கிட்டு நல்ல செல்வாக்குடைய ஒரு பெரிய அதிகாரி தான் இதை செய்திருக்க முடியும். ஸோ இது தவேகா அரசு இதை ரத்து பண்ண கோர்ட்டே கண்டிப்பாக ரத்து பண்ணிடும், மற்ற நடவடிக்கை வரும். ஆனால் இதன் பின்னால் இருந்த சதி, யார் இதை செய்தார்கள், எப்படி இந்த அளவுக்கு தவேகா அரசுக்கு மொட்டை போட முடியும், தவேகா அரசை வச்சுக்கிட்டு தமிழர்களுடைய சொத்தை கபலீகரம் செய்து சிலுவை போட முடியும்னு எவன் திட்ட போட்டதோ அவனுக்கு கரெக்டான தண்டனை கிடைக்கணும். விஜய் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். கரூரில் பேசுகிறப்ப சட்டமன்றத்தில் பேசும்போது நாங்கள் தொடமாட்டோம், தொட்டவர்களை தொட விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம்னா, கோயில் சொத்தை கண்ணு முன்னாடி எப்படி வித்திருக்கானே அது யாருன்னு அடி வரைக்கும் போய் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இப்போ ரமேஷ் அவர்கள் தானே சார் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது, அவர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்காரு? இல்லைம்மா, அமைச்சர் அவர் முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு எந்த அளவுக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை மேற்பார்வையில் 45,000 கோயில் இருக்குது. ஸோ அத்தனையும் அவர் பார்க்கணும். இன்றைக்கி பழனியில் இருப்பார், நாளைக்கு திருச்செந்தூரில் இருப்பார், நாளைக்கு இன்னொரு ஊரில் இருப்பார். இதுக்கு நடுவில் ஃபைல்ஸ் வரும், கும்பாபிஷேகம் பண்ண வரும். இந்த மாதிரி அதுக்கு கீழே உள்ள இன்னொரு மடங்கிறதெல்லாம் அவரை விட இது அந்த துறையில் இப்போ பெரும் அனுபவம் உள்ள மூத்த அதிகாரிகள் தான் செஞ்சுருக்கணும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு தொடர்பு இருந்தால் அவரும் இது பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே 12 அமைச்சர்கள்
செயல்பாடு சரியில்லை, 10 பேர் வரை ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றப்படுவார்கள்னு வருது. அந்த லிஸ்ட்ல நேற்று வரைக்கும் ரமேஷ் இல்லை, இன்னைக்கு அவரும் சேர்றாரான்னு தெரியல. நீங்க கேட்டதுக்கு அப்புறம் இந்த யோசனையும் வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக இருந்த ஒருத்தர் வந்து ஐபிஎஸ் அகாடமிக்கு வந்து மாத்திருக்காங்க, என்ன காரணம் சார்? இல்ல, தமிழகத்தின் அதாவது போன ஆட்சியின் போது சென்னை கமிஷனராக திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். செஞ்ச உடனேயே அவர் பேசினது கிரிமினலுக்கு புரிஞ்ச பாஷையில பேசுவேன்னு சொல்லிட்டு அதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளி திருவேங்கடம் என்பவர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார். அதாவது அந்த கொலை என்பது ஆம்ஸ்ட்ராங்குக்கு எதிரியாக கருதப்பட்டவர்கள் முக்கியமாக 2 பேர். ஒன்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இன்னொருவர் வடசென்னையுடைய தாதாவாகவும் அன்றைக்கு அமைச்சராகவும் இருந்த தற்போதைய துறைமுகம் எம்எல்ஏ. ஸோ இவங்க 2 பேருக்கும் எதிரியாக ஆம்ஸ்ட்ராங் வளர்றாருன்றப்ப அவரை கொல்லுவதற்கு ஒரு கூலிப்படை போகுது. அந்த கூலிப்படை தலைவனுக்கு தான் யார் சொன்னாங்கன்னு தெரியும். அவனை என்கவுண்டரில் போட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கத்தி கபடா. ஆனால் இவன் துப்பாக்கி எடுத்து தரேன்னு எங்கேயோ கூட்டிகிட்டு போனான்னு வெடிகாலையில் 6 மணிக்கு கைதியை வெளியில் கூட்டிகிட்டு போனான்னா எப்பயுமே நல்லா 8 மணிக்குலேருந்து 10 மணிக்கு மேலே தான் போகணும், காலைல 5 மணிக்கெலாம் போக முடியாது. ஸோ இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை. அதன் பிறகு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2 பேர், அந்த சார்னு ஒருத்தர் கிடையாது, அது இதில் சைடில் இந்த மோடில் போட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆரில் அந்த பெண் மீதே தப்பு இருக்கிற மாதிரி எஃப்ஐஆர் போட்டு இதை உயர்நீதிமன்றம் கண்டித்து 25 லட்சம் ரூபா அபராதம் போட்டது. இது மாதிரி இதுக்கப்புறம் வாராகியை கைது செய்து குண்டர் சட்டத்தில் போட்டது. சவுக்கு சங்கருக்கு முதல்ல ஒரு தடவை இப்படி மாற்றி மாற்றி இவர் செஞ்சிட்டு இருந்தார். எலெக்ஷனுக்கு முன்னாடி தாவேகா சார்பாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரம்பூரில் தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செய்கிறப்ப அதே சமயத்தில் பக்கத்தில் இருந்த வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா தாக்கல் பண்ணுறப்பெல்லாம் அவங்க ரோட் ஷோ பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய தடை போட, அந்த நேரத்தில் விஜய் அவர்களும் ஆதவர்ஜுனா 2 பேருமே இவரை தமிழ்நாட்டை விட்டே நீக்கணும்லாம் சொன்னாங்க. ஆனால் அதற்கு பதிலாக அவரை கொண்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சியுடைய டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் போட்டிருக்காங்க. இப்போ சாதா போலீஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இது இங்கே இருக்குது, நீங்கள் அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், எங்கள் இதில் வராது, அங்கே கேட்டால் இங்கே வராது, அங்கே போங்கன்னா அவங்க ஒரு போலீஸ் அந்தந்த அவங்க ஏரியாக்குள்ளே தான் முடியும். பட் லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு அலுவலகத்துக்கும் கவர்மெண்ட் அலுவலகத்திலேயோ ஊழல் நடக்குதுன்னா போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு அவரை கொடுத்தாங்க. அவர் போன ஆட்சியோடு மிகவும் நெருக்கமாக இருந்தவர். திருமாவளவன் ஹைகோர்ட் வாசலில் அவருக்கு முன்னாடி போயிருந்த ஒரு ஸ்கூட்டரை இடிச்சப்ப அவர் பேரில் கம்ப்ளைண்ட் போட்டார், இவர் பேரில் போடல. அதன் பிறகு திருமாவளவன் ஆளுங்க அவரை துரத்திட்டு போய் இது வரைக்கும் அடிக்கிறலாம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் அதில் ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ இது மாதிரி இவர் பேரில் பல குற்றச்சாட்டுகள் இருந்தப்பையும் இந்த போஸ்ட்டை கொடுத்தாங்க. அப்பொழுது வந்த தகவல், அவர் ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்று ஒரு திட்டம் கொடுத்து நான் நேரடியாக திமுகவின் முதல் குடும்பத்தின் 3 மாப்பிள்ளை அப்பா மகன் 3 உள்ள போடுறதுக்குரிய எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு என்று சொல்லி ஜூனியர் விகடனில் வேலை செய்த ஒருவர் தற்போது ஜான் ஆரோக்கியசாமி உடைய அவர் மூலமாக சொல்லி திருமாவளவன் மற்றும் செல்வ பெருந்தகை மூலமாக இந்த போஸ்ட்டுக்கு வந்தாங்கன்னாங்க. இவர் வந்த உடனேயே KN நேரு வழக்கில் ஏற்கனவே ஹைகோர்ட் சொல்லியிருந்ததில் எஃப்ஐஆர் போட்டார். அந்த எஃப்ஐஆரில் உதயநிதியுடைய தம்பி சார்னு சொல்லப்படுகிற ரதீஷ்ங்கிற ஒரு பேரை சேர்த்தார். ஆனால் அதில் கைது எதுவும் பண்ணலை, இன்னும் அது ஸ்டேல தான் இருக்குது. இந்த எஃப்ஐஆர் லீக்காக இருந்தால் தான் ஹைகோர்ட் ஸ்டே கொடுக்க முடியும். ஸோ KN நேரு வழக்கில் டிவிஎஸ்சி மேல் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு ஜூன் 11 வரைக்கும் ஒன்று வாங்கினார், ஜூன் 29 வாங்கினார், இப்போ 29 போட்டு திருப்பி இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே வாங்கியிருக்காரு. அப்புறம் எஃப்ஐஆர் போட்டு இன்னும் 2 எஃப்ஐஆர் KN நேரு பேரில் பெண்டிங். KN நேரு வெறும் 23 கோடி ரூபாய் கடனை வாங்கிட்டு ஏமாத்தினார் பேங்க். அவருக்கு சொத்து மெட்ராஸில் மாத்திரம் ஒரு 50,000 கோடி அவர் கம்பெனி பண்ண ப்ராஜெக்டை என்னால் காட்ட முடியும். நான் பார்க்க வேணாம், நீங்களே டிவிஹெச் வெப்சைட்டில் போய் கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்னு பாருங்கள். நம்ம அபிராமி தியேட்டர்கிட்ட ஒரே ஒரு ப்ராஜெக்ட் டிவிஹெச் லும்பினி ஸ்கொயருங்கிறது அடிமனை 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு கம்ப்ளீட்டட் ஃப்ளாட்டு வந்து 15 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் சூப்பர் பில்டப் ஏரியா. ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்றைக்கி 30,000 ரூபா போகுது. அப்போ எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி வெறும் 23 கோடி கடன் கட்டலன்னு சொல்லிட்டு அந்த எஃப்ஐஆரை வச்சுட்டு இடி உள்ளே போய் அவர் கேஷ் ஃபார் ஜாப், நீங்களும் நானும் படிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி போகலாமா இதுக்கு போகலாமான்னு எக்ஸாமுக்கு அதுக்கு வேறு ஃபீஸை கட்டி படிச்சிங்கன்னா அவர் 25 to 35 லட்சம் ரூபா வாங்கிக்கிட்டு 2 லட்சம் பேர் பரீட்சை எழுதினப்ப 2000 போஸ்ட்டுக்கு இவர் வேலை கொடுத்தாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போவே
சட்டசபையில் பார்த்தீங்களா ஒரு வார்த்தை விஜய் சொன்ன உடனே அப்படியே பதறினாங்க. என்ன வார்த்தை அது? பார்ட்டி ஃபண்டு. அந்த எஃப்ஐஆர் இடி லெட்டர் எழுதியிருக்காங்க டிவிஎஸ்சி தலைவருக்கு. அவங்க கூட கேட்டிருந்தாங்களே, இவர் கரூர்ல போய் விஜய் அவர்கள் பேசினப்ப பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எடுத்தாங்க பாரு ஓட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பதில் சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். இல்லை, அதுக்கப்புறம் வரும். ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது அந்த இடி லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்த கம்ப்ளைண்ட்டு சென்னைக்கு அன்னைக்கு அவர் நகர்ப்புறத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர். அவருக்கு கீழே முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். அதில் ஒரு உதாரணமாக தாம்பரம் கார்பரேஷனில் ஒரு கான்ட்ராக்ட் 35 கோடி. அந்த டெண்டர் அடுத்த மாதம். அந்த டெண்டரை இந்த கம்பெனிக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்க பார்ட்டி ஃபண்டு 7.5% கொடுத்துட்டாங்க. திருப்பூரில் இன்னொரு டெண்டருக்கு இவங்க இவ்வளோ கொடுத்துட்டாங்க. 7.5% 12.5% பார்ட்டி ஃபண்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த மாதம் டெண்டரை இந்த கம்பெனி கொடுக்கணும்னு 3 ஐஏஎஸ் அதிகாரிகள், 4 ஐபிஎஸ் அதிகாரிகள், பல எம்எல்ஏக்கள்னு அவங்க போட்ட வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டோட இடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆர் போடல. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர். இப்போ எந்த ஆஃபீஸில் போனால் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்தந்த ஆஃபீஸ் போகிறதுக்கு 50லேருந்து 1 கோடி ரூபாய் மேரிக்கு வாங்கிக்கிட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் போட்டாராம். கேஎன் நேருடைய தம்பிக்கு கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 350 கோடி. இதுக்கும் இன்னும் எஃப்ஐஆர் போடல. ஸோ இதை தாண்டி சமீபத்தில் இன்னொன்று பார்த்துருப்பீங்க, கரூரில் போடாத ரோட்டுக்கு 4 கோடி கொடுத்தாங்கன்னு ரெய்டு போனாங்க. அந்த ரெய்டுக்கு போனால் ஏவாவேலு வீட்டில் கேட்குறாங்களாம், என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, அவரு வருவார்னு சொன்னாங்களா. அதாவது ரெய்டு வரப்போகிறது முன்னாடியே சொல்லியிருக்கு. இந்த பக்கம் போனால் கரூரில் இன்னொரு விஷயம் நடந்தது, நம்மள சொன்னேன்னு தெரில. எப்பயும் ரெய்டு கரூரில் எப்போ ரெய்டு போனாலும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி மெஸ்ஸு, கரூர் மெஸ்ஸு, இன்னொரு இந்த சங்கர் ஆனந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் 3 பேர் வீட்டுக்கு போனாங்கன்னு வரும். இந்த முறை மெட்ராஸில் எம்எல்ஏவாக இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் எக்ஸ்ட்ரா விவரம் கொடுத்தாராம். ஐயா நீங்கள் வெறும் அந்தந்த இடத்துக்கு போகிறீங்க, அவங்களுக்கு இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த ஆஃபீஸ் ஸ்பெஷல். இப்போ நம்ம ஆஃபீஸில் யாராவது வந்தால் உட்கார்றதுக்கு 2 பேர் உட்கார்றதுக்கு சேர் போட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய இதாக இருந்தால் 4-5 பேர் உட்காருவாங்க. அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் 40 பேர் உட்கார்றதுக்கு லாபி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 12 கேஷ் கவுண்டர். ஒரு கவுண்டர்லேயும் 2 கவுண்டிங் மிஷின், என்னென்ன நோட்டு என்ற மிஷின். செகண்ட் ஃப்ளோரில் 4 வக்கீலுங்க உட்காந்துக்கிட்டு டாக்குமெண்ட். இது எதுக்குன்னா கொங்கு பகுதியில் இருக்கிற கரூர் கேங்குக்கு ஒரு பக்கம் டாஸ்மாக்கு செந்தில் பாலாஜி வசூலாக இருந்தாலும் அன்னன்னைக்கு ஒரு கடையிலேருந்தும் வர்ற வசூல், இன்னொரு பக்கம் ஏவாவேலுவிற்கு அவர் டெண்டரில் இந்த பார்ட்டி ஃபண்டு வந்தால் அது கேஷாக வாங்கிறதுக்கு அந்த பகுதியிலேருந்து வாங்கிறதுக்கும் அந்த ஆஃபீஸ். அது தவிர மேல் மாடியில் அந்த கேஷை என்ன பண்ணுறது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் சொத்தை கொடுத்தீங்கன்னா 3 ரூபா வட்டிக்கு கொடுப்பாங்க. இதுக்கு 4 லாயர் உட்கார்றதுக்கு ஆஃபீஸ். ஆனால் இந்த இடம் இதுவரைக்கும் மத்திய மாநில போலீஸுக்கு தெரியாமல் இந்த முறை ஒரு முன்னாள் அமைச்சர் புண்ணியத்தில் தெரிஞ்சதுன்னா இவங்க போகிறப்ப எல்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வெறும் கவுண்டர் தான் இருக்குது. ஸோ எல்லாமே லீக் ஆயிடுச்சு. இப்போ செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கு போனாங்கன்னா ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ சேகர் இவருக்கும் ஜாமீன். ஸோ இது எல்லாம் எஃப்ஐஆர் லீக்காக போட்டிருக்காரா இல்லை அவங்களுக்கு முன்னாடி சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்த நிலையில் இவரை இப்போ தூக்கி அடிச்சிருக்காங்க. போலீஸ் அகாடமி, ஊனமாஞ்சேரி போலீஸ் அகாடமின்னு சொல்லிட்டு வண்டலூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே அவரை போட்டுட்டு ஒரு பெண் போலீஸை போட்டிருக்காங்க. இதை தவிரையும் இவர் இன்னொன்று பண்ணார். இவர் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதாவது ஜூன் 4ஆம் தேதி தான் விஜய் 6ஆம் தேதி 10ஆம் தேதி பதவி ஏற்றார், மே 10ஆம் தேதி. ஆனால் பிப்ரவரி மாதம் அப்போ இருந்த டிவிஎஸ்சி தலைவர் ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் கிட்ட அங்கே லஞ்ச ஒழிப்பில் இந்த அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ரெஸ்டோ பார், அதுக்கப்புறம் மசாஜ் கிளப்பு அப்படிங்கிற பேரில் நடத்திக்கிட்டு உள்ளுக்குள்ளே விபச்சாரங்களும் பல நேரங்கள் ஸோ விபச்சார தடுப்பு துறைன்னு ஒரு பிரிவு இருக்குது. அதில் இருந்த ஒரு பெண் இன்ஸ்பெக்டர் எக்கச்சக்கமாக துட்டு பார்த்தார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வர மேலதிகாரி சொல்ல இன்னொரு இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு 6.5 கோடி ரூபா அந்த அம்மா வருமானத்துக்கு அதிகமாக அந்த துறை இன்ஸ்பெக்டர் சம்பாதிச்சிருக்காங்கன்னு அவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இவர் அதுக்கு பார்க்க சொன்னது மேலதிகாரி ரைட்டிங்கில், இவங்க ப்ரிப்பேர் பண்ண எஃப்ஐஆரையும் சப்மிட் பண்ணி அவர் ஓகே பண்ணி தான் எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு. ஆனால் அந்த அம்மாவை இவர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. அவங்க போய் வழக்குக்கு போனால் இது அல்டீரியர் மோட்டிவ், வேறு ஏதோ காரணங்களுக்காக இவர் செய்துள்ளார் அப்படின்னு ஹைகோர்ட் சொன்னால் அடுத்த நாள் விஜய் ஆட்சி போய் அப்பீலுக்கு போய் ஸ்டே வாங்குது. இது விஜய் ஆட்சிக்கே தெரியாமல் அவரே பண்ணாரா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ இவர் தூக்கி அடிக்கப்பட்டுள்ளார். ஏன்னா பல சமூக ஆர்வலர்களும் இந்த ஆட்சியில்
நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை கொடுக்கும் பொழுது இந்த துறை சரியாக இல்லை. திமுகவிற்கு உதவி செய்வதற்காக இவர் இருக்கிறாரா? ஏன்னா திமுக என்ன சொன்னாங்க, அவங்க இந்த தாவேகா வந்து குதிரை பேரம் நடக்கிறத டிவிஎஸ்சி விசாரிக்கணும்னு முதல்ல ஒரு தடவை போய் கவர்னர்கிட்ட சொன்னாங்க, நேற்றுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸ்சியில் அருண் இருந்தா நம்பாளுன்னு பார்த்தாங்களா, இன்னைக்கு தூக்கி அடிச்சிட்டாங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 40 ஃபண்டுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, எல்லாத்தையும் இல்லம்மா, இது வந்து ரொம்ப எர்லிமா. இப்போதைக்கு நம்ம இந்த ஆட்சி வந்து 60 நாள் தான் ஆச்சு. இன்னைக்கு சொல்ற பெரும்பாலான திட்டங்கள், அது இன்னைக்கு கொடுக்குற அப்பாயின்மெண்ட் லெட்டரா இருக்கட்டும், இல்லை இப்போ பில்டிங் திறந்து வைக்கிறதா இருக்கட்டும், 90% விஷயங்கள் போன ஆட்சியில பண்ணியிருக்கணும். ஒரு டெண்டர் போடணும்னா எனக்கு இந்த மைக்கு வேணும்னு சொன்னா எனக்கு மைக்கு வேணும்னு அவங்க எழுதி கொடுக்கணும், அந்த அவங்க அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் பர்ச்சேஸுக்கு போகணும், வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ இப்போ நடக்கிறதெல்லாம் இதுதான். பல டெண்டர்கள் கேன்சல் பண்ணப்பட்டு இருக்கிறது. கார்பரேஷன்ல ஒரு பர்டிகுலர் டெண்டர்ல அவங்க போட்டிருந்த ரூல்ஸை மாத்தினதுல புதுசா 9 பேர் வந்ததுல இப்ப இந்த பில்டிங் கட்டுறதுக்கு 10 லட்ச ரூபா டெண்டர்னு போட்டால் சாதாரணமாக திமுக பீரியட்ல 12 to 15 லட்ச ரூபா கோட் பண்ணுவாங்களாம். இந்த முறை புதிதாக சேர்ந்தவர்கள் 7.5 to 9க்கு புதிய கான்ட்ராக்டர் போட்டிருந்தாங்க 10 லட்ச ரூபா டெண்டர்ல. ஸோ அது மாதிரி மாற்றம் இருக்குங்கிறாங்க. இதுல சப் ரிஜிஸ்டர் அலுவலகத்தில் டிரான்ஸ்ஃபருக்கெல்லாம் முன்னாடி 50 லட்சம் 1 கோடின்னு வாங்கிட்டு இருந்தாங்க மூர்த்தி ஆட்சியின் போது. இப்ப இல்லை, அதனால் வருபவர்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு செய்திகள் வருகிறது. வீடு கட்டுறவங்க அப்ளிகேஷன் போட்டா உடனே கிடைக்குதுன்றாங்க. பள்ளி கல்வித்துறையிலையும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ செய்திகள் தற்போதைய வரை நல்லா இருக்கு. இட்ஸ் டூ அர்லி பீரியட். அதாவது ஆரம்பத்தில் எது பண்ணாலும் நல்ல விஷயங்கள் கண்ணில் படும். இன்னும் இப்போதைக்கு இந்த விஷயங்கள்ல இல்லை, பட் சில விஷயங்கள் வருத்தம் தருகிறது. கரூர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு கோயில் சொத்து விஷயம், அந்த விஷயம் தப்பா இருக்க மாதிரி தான் தெரியுது. தாவேகா குதிரை பேர வழக்கில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அமித்ஷா என்ன செய்ய போறாரு? இல்ல தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை திமுக வாங்க பார்க்குது. அதாவது ஒரு பக்கம் திமுக தாவேகாவிற்கு 107 எம்எல்ஏ தான் இருக்கு. ஸோ அவங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இவங்க ஆதரவில் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் பார்த்தா இன்னைக்கு காலையில் சிபிஐ தலைவர் வீரபாண்டியன் வந்து நாங்கள் பஞ்சாயத்து எலெக்ஷன், கார்பரேஷன் எலெக்ஷனில் தனியாக நிற்போங்கிறார். அப்போ கூட்டணிக்குள்ளே இன்னும் சேராமல் இருக்காங்க. ஸோ தாவேகா தெளிவாக நம்மளே 120 எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுகவோட முதல்ல கூட்டணிக்கு சிவி சண்முகம், வேலுமணியோட போய் இந்த நம்பிக்கை ஓட்டின் போது 25 பேர் வந்தாங்க. ஆனால் 32 பேருக்கு கீழே இருந்தால் அவர்களுக்கு இது போயிடும், அவன் எம்எல்ஏ பதவி போயிடும்னா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் அதன் பிறகு 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க. அப்புறம் ஊழலில் உச்சக்கட்ட பெயர் வாங்கின விஜயபாஸ்கர் 2 பேரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ நமக்கு வருகின்ற இதில் 4-5 எலெக்ஷன் நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே வேற வாங்கியிருக்காங்க. விஜய் சொல்லியிருக்காராம் 15 இடங்களுக்கு தேர்தல் வைக்கிறோம். ஸோ 15ல் வச்சு 13 ஜெயிச்சிட்டா 120 தனியாக வந்துடும். ஸோ தாவேகாவையோ காங்கிரஸையோ காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ விசிகாவையோ நம்பி இருக்க வேண்டான்ட்டு. ஆனால் இதெல்லாம் என்ன ஆயிடும்னா, மக்கள் இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, நாங்கள் எதிர்கட்சியாக எம்எல்ஏ இல்லைன்னா. ஆனால் திமுக என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஆட்சி தொடர்ந்தா என்ன பண்ணுவாங்க, இவங்க பண்ண வேலைகள்லாம் எஃப்ஐஆர் போட்டால் இடி உள்ளே வந்துடும். ஒரு 23 கோடி கடன் வாங்கின இதில் தான் கேஎன் நேரு கேஸில் இத்தனை எஃப்ஐஆர் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு அரப்போர் ஜெயராமன் 40 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு டிவிஎஸ்சியில், 75,000 கோடிக்கு ஊழல். இதெல்லாம் போட்டாங்கன்னா அமித்ஷா உள்ளே வந்துடுவார். உள்ள இடி உள்ளே வந்ததுன்னா ஹோம் மினிஸ்டர் கீழே வரும். இடி உள்ளே வந்துருச்சுன்னா, அதே மாதிரி டாஸ்மாகில் சென்ற முறை ரெய்டு செய்த பொழுது உங்களுக்கு டாஸ்மாக் அலுவலகத்தை தாண்டி அவர் வீட்டில் போய் எம்டி வீட்டில் பண்ணாங்க. அங்கே போனால் தம்பி சார்னு சொல்லிட்டு உதயநிதியுடைய உள்வட்டத்தை சேர்ந்த 2 பேர் அடிபட்டது, ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரதீஷ்னு. இந்த பிராண்டை வாங்குங்க, இந்த டெண்டர் கொடுக்காதீங்கலாம் அவங்க சொல்ல டாஸ்மாக் எம்டி ஓகே தம்பி சார்னு போட்டதாக பார்த்தோம். அதே நேரத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் அதுக்கப்புறம் 2 படம் ரிலீஸ் பண்ணார். அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சம்பளம் கொடுக்கலன்னு இப்போ புகார் கொடுத்துருக்காங்க. சரியா, ரெட் ஜெயண்ட் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு வழக்கு போட்டிருக்காங்க. அது அந்த பக்கம் இருக்குது. ஸோ இப்போ அந்த கேஸில் திமுக ஆட்சி இருந்த பொழுது இடி வந்து மாநில அரசின் பவரை மீறி எங்கெங்கேயோ ரெய்டு பண்ணாங்கன்னு ஒரு அப்பீல் போயிருந்தாங்க. இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ இடிக்கு ஃபுல் பவர் வருது. இடி உள்ளே வந்துட்டு எஃப்ஐஆர் போட்டுட்டாங்கன்னா திமுக அடுத்த 5 வருஷம் கோர்ட்லேயே தான் உட்காந்துருக்கணும். அதை தடுக்கிறதுக்கு தாவேகா ஆட்சியை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி 25 எம்எல்ஏ வாங்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு 35 to 50 கோடி அப்படின்னு திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. ஜூன் 22 விஜய் பர்த்டே அன்னைக்கே
10 பேரை ராஜினாமா பண்ண வைக்கணும்னு பார்த்தாங்க. பட் அதை தள்ளி போய் விஜய் ட்ராப் பண்ண கிண்டியில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் 7-10 நாளைக்கு என்னமோ ஒரு கம்பெனி பேரில் எடுத்துக்கிட்டு தங்கி இருந்த 11 பேர் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இடி லெட்டர் போட்டிருக்காங்களாம். இப்போ ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி, 10லேருந்து 25 பேர்னா 350 கோடி. இதில் வர்ற தகவல் 8 எம்எல்ஏக்களுக்கு ஆல்ரெடி 10% டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்களாம். அப்போ ஆல்ரெடி ஒரு 30 கோடிக்கு மேலே லூட்ட. ஸோ அதனால இடி இன்னைக்கு தமிழக போலீஸுக்கு எழுதி இந்த வழக்கு கேட்டிருக்கு. இதே நேரத்தில் முதல் நாளே அமமுகவை சேர்ந்த காமராஜ் என்ற எம்எல்ஏவை வாங்கினாங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் பக்க இது குடுமையும் இப்பொழுது அமித்ஷா கையில் இருக்குது. ஸோ வருங்காலத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. பட் பாராளுமன்றம் அடுத்த வாரம் கூடும் பொழுது டீலிமிட்டேஷன் பெண்கள் ரிசர்வேஷன் பில்லுக்கு திமுக ஆதரவு தருவதற்கு இந்த குடுமி இருக்கிறது யூஸ் ஆகலாம். கரூர்ல கோவிலுக்கு தொடர்பான 3084 இனம் நிலங்களை வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சார், எப்படி பாக்குறது? இல்லை, அதாவது கோயில் பேர்ல நேரடியாக இருந்தால் கோயில் நிலங்கள். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா பல நிலங்கள் கோயிலுக்கு தொடர்பாக கொடுக்கப்பட்டது. இப்போ நான் எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தார். கோயம்புத்தூரில் இருந்தப்போ நான் ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸில் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். நாங்கள் வேறு ஊருக்கு போய் வாடகைக்கு போயிட்டோம். ஸோ ஹவுசிங் போர்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இருக்க முடியும்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிலேருந்து நான் வேலையை விட்டுட்டாலோ ரிட்டையர் ஆகிட்டாலோ அங்கே போக முடியாது. இப்போ நெய்வேலியிலேயோ அல்லது கல்பாக்கத்துலேயோ இல்லை பிஹெச்இஎல் ராணிப்பேட் இதிலெல்லாம் இருக்கிற குவார்ட்டர்ஸில் அங்கே வேலை செஞ்சால் தான் இருக்க முடியும். அதுபோல் இந்த இடத்துக்கு பேரெல்லாம் இந்த பட்டாக்கெல்லாம் இந்த 3084 ஏக்கரையும் அவர்கள் இனாம் நிலங்கள் என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. இதை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாயக்கர் காலத்தில் நாயக்க மன்னர்கள் கோவில் பணிக்காக கொடுத்தார்கள்ங்கிறாங்க. அதாவது கோயிலில் இப்போ உதாரணமாக சாமி ஊர்வலம் வரணும்னா பல்லக்கு தூக்கணும். பல்லக்கு தூக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு உங்களுக்கு வீடும் அவருக்கு அரிசிக்கு இத்தனை 2 ஏக்கர் நிலம்னு வச்சு ஒரு பேச்சுக்கு. அதே மாதிரி அதுக்கு நாதஸ்வரம் வாசிச்சுட்டு வருவாங்க, தவில் அடிச்சுட்டு வருவாங்க. அதுக்கு இன்னும் பல இது மாதிரி ஒன்று. அதே மாதிரி கோயில் அர்ச்சனைக்கு நைவேத்தியம் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒருத்தர் பண்ணணும். முதல் போகம், 2வது போகம் இன்னொருத்தர், அவருக்கு இத்தனை ஏக்கர் நிலம். இது எல்லாமே கோயிலுக்கு இந்த பணிக்குன்னு கொடுக்கப்பட்டது. நீங்கள் அது செய்யலைன்னா உங்களுக்கு அது கிடையாது. நீங்கள் செய்யலாம், உங்கள் பரம்பரை செய்யலாம், பரம்பரைக்கு பரம்பரை செஞ்சுட்டு வரலாம். நாயக்கர் காலம்னு எடுத்தால் 1550, 1600ன்னு சொன்னால் நம்ம இப்போ இருக்கிறது 2025. அப்போ 500 வருடங்களாக அது இனாம்னு சொன்னாலே அது கோயிலுக்கு தொடர்புடையது, கோயிலோட அடிமனை கோயிலுக்கு சொந்தம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, பாதி பேர் நம்ம இப்போ யாருமே நம்ம குலத்தொழில்ங்கிறலாம் யாரும் செய்யலை. அது மாதிரி சிலர் கோயிலேருந்து தொடர்ந்து போயிடுச்சு. இப்போ ஆண் குழந்தை இல்லை, பொன் குழந்தை அவங்க செய்ய முடியாது, மாப்பிள்ளை வேறு தொழில் இல்லை வேறு ஊர். இப்போ அவங்க ஆனால் அந்த அடிமனையை வச்சுருக்காங்க. அப்படிங்கிறப்ப சொந்தக்காரங்க யாரும் கண்டுக்கல, அதை விற்றுட்டு போகிறது. இந்த மாதிரி சில நேரங்களில் நடந்திருக்கு. இப்போ வாங்கினவங்க தெரிஞ்சு வாங்கியிருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது எனக்கு சொந்தம்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் வழக்கு செக் பண்ணி பல நேரங்களில் தெளிவாக கோயிலுக்கு சொந்தமானதுன்னு இருக்கு. இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஸ்ரீரங்கத்தில் கோயில் அர்ச்சகர்கள் அத்தனை பேரும் பிராமணர்கள். அவங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடுகளுடைய அடிமனை பட்டா உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துக்கலாம், நீங்கள் விற்க முடியாது, வாங்க முடியாது. நீங்கள் அர்ச்சனை பண்ணலைன்னா உங்களுக்கு பதிலாக வரவங்களுக்கு எடுத்துக்கணும்னு ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதற்கு முன்னாடி ஸ்ரீமதியும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஊரில், கரூரில் மாத்திரம் 4 ஊர், அந்த 4 ஊரில் 4 கோயிலுக்கு சொந்தமாக 3084 ஏக்கருங்காங்க. 474 சர்வே நம்பர். ஒரு சர்வே நம்பருங்கிறது நான் ஒரு கிரவுண்டும் பார்த்துருக்கிறேன், 50 ஏக்கரும் பார்த்துருக்கேன். அப்போ ஒன்னொன்னுலேயே என்ன வில்லங்க, என்னென்ன காரணத்துக்கு கொடுத்தோங்கிறது இல்லாமல் இன்னொன்று இதற்கு பேர் ரயத்வாரி பட்டான்னு சொல்லி 1963 காமராஜர் கொடுத்தாராம். ரயத்வாரிங்கிற வார்த்தையை நீங்கள் கூகுளில் போட்டால் இது உழவர்கள் அல்லது உழவு தொழிலாளிகள்னு அர்த்தம். இப்போ வீடெல்லாம் அதில் எப்படி வரும்? ஸோ இது எல்லாமே கோயிலுக்கு தொடர்புடைய அசைன்மெண்ட் பட்டான்னு பேர். அந்த வேலையை செஞ்சால் இதை அனுபவிக்கலாம். நீ செய்யலைன்னா உன்னை விரட்டி இருக்கணும். ஆனால் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறப்ப இது விரட்டாமல் இருந்திருக்காங்க. ஒரு சிலவை கைமாறுது. இது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானவை. பல தீர்ப்புகள் இருக்குது. ஆனால் கரூரில் பை எலெக்ஷன் வருது, இதை பண்ணுனா ஓட்டு வரும் அப்படின்னு சொல்லி இதை பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வேற ஒரு ட்ராமா. திரு விஜய் அவர்கள் அன்னைக்கு வந்தது 10ஆம் தேதி.
அவர் பேசுவதற்கு முன்னால் 100 கோடி ரூபாய்க்கு நில அபகரிப்பு செஞ்ச வழக்கில் ஜெயிலுக்கு போன எம்ஆர் விஜயபாஸ்கர் கல்குவாரியில சட்டத்துக்கு விரோதமாக எடுத்தவர் என்று சொன்னவரை சேர்த்துட்டு இருக்கார். இவர் தான் தூய சக்தி கட்சி. இவருக்கு முன்னாடி பேசுறப்ப கரூர்ல மாத்திரம் இனாமலாண்டு சிக்கல் இருக்கு, அதற்கு முதலமைச்சர் தீர்வு தரணும்னு பேசுறார். சரி, அவருக்கு அப்புறமா இதை செஞ்சிருந்தா இந்த அரசு ஆணை என்பது 9ஆம் தேதி டேட்டு பொறுத்து வருது. ஒன்று முன்னாடி பண்ணியிருக்கணும், இல்லை முன்னாடி டேட்டு போட்டிருக்கணும். ஆனால் கலெக்டர் 9ஆம் தேதி தான் நோட்டீஸ் கொடுக்குறாரு. அவர் அதுக்கு இது கொடுக்குறாரு 9ஆம் தேதி. உடனே ஹெச்ஆர்என்சி கமிஷனர் கொடுக்குறாரு, அன்னைக்கே இது ஆர்டரும் போடுறாங்க. இது மாதிரி என்றைக்குமே நடக்காது. ஸோ இது இன்றைய தினம் என்னுடைய நண்பர் அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன் வழக்கு நேற்றைக்கு போட்டு இன்னைக்கு இப்போ இதாகி அது ஸ்டே ஆகிடும். இல்லாட்டி டிஆர் ரமேஷும் போடுறார், தேவையென்றால் நானுமே கூட போடுவேன். ஸோ இது தடை செய்யப்படும். பட் என்ன பிரச்சனைன்னா, விஜயை முதலமைச்சரை இந்த சிக்கலில் சிக்கி விட்டது யார்? ஏன்னா இதுதான் முழுக்க முழுக்க கோயிலுக்கு சொந்தமான. ஏன்னா இதே தவேகா அமைச்சர் ரமேஷ் போன மாதம் எக்ஸ்பிரஸ்ல பேசுறப்ப கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 5 லட்சம் ஏக்கர் கிட்டம்பாங்க. 5,80,000 ஜெயலலிதா காலம், 5,30,000 இபிஎஸ் காலம், போன ஆட்சி வந்தவொன்னா 480ன்னு குறைஞ்சு போச்சு. இது இல்லாமல் 13 லட்சம் ஏக்கர் இனாம் லேண்ட் இருக்கு. அதை மீட்பது எங்கள் முதல் வேலைன்னு தவேகா அமைச்சர் கொடுத்தது. நான் அதை கட்டிங் கொடுக்குறேன், நீங்கள் அதையுமே போடுங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை எப்படிங்க தானம் பண்ணுவீங்க? இதனுடைய மதிப்பு 25,000 கோடிங்கிறாங்க. அதில் எனக்கு இன்னும் செக் பண்ணணும். ஏன்னா நான் இந்த தொழிலில் இருந்துக்கிட்டு நான் அதை ஏற்றுக்க முடியாது. 23,000 ஏக்கர், ஒரு ஏக்கர் 8 கோடின்னா இது கரூர் போன்ற ஊர்களில் சிட்டியை தாண்டி வெளியில் அவ்வளோ வருமாங்கிறது டவுட். அக்ரிகல்ச்சர்லாம் அந்த ரேட்டு போகாது. அதனால வேல்யூ அந்த பக்கம். கோயிலுக்கு சொந்தமான இடத்த ஏங்க அந்த வக்ஃப் போர்டு எடுத்த ஒரு கோயிலாக்க, சோழர் கோயில் இருந்ததை கூட ஒத்துக்க மாட்டேன், இன்னைக்கு வரைக்கும் யாரும் மறுக்கல. ஆனால் கோயில் நல்லன்னா பிடுங்கிறதுனா அவ்வளோ இது இருக்கா? கோயிலில் கை வச்சால் சிவன் சொத்து குலநாசம் முழுமையாக அழிச்சிடும். தயவு செய்து யாருடைய அழுத்தத்துக்கு இது பணிந்திருந்தாலும் கோர்ட் இதை தடை செஞ்சிடணும். பட் இதை யார் சொன்னாங்களோ அவங்களையும் தண்டிக்கணும். இது கண்டிப்பாக தமிழர் விரோத, தமிழர் கோவில்களுக்கு செய்யப்படும் துரோகம். இதை கோர்ட்டு தடுத்துரும். பட் அதை மீறி இது எப்படி இது நடந்ததுங்கிறத பார்த்துட்டு அவர்களை விஜய் விலக்கி வைக்கணும். இப்போ ராசா அவர்கள் தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாயிக்கிருக்காரு. என்னன்னா, ராஜாஜி அண்ணா அவர்கள் உட்கார்ந்த நாற்காலியில் கண்ட நாதாரிகள்லாம் உட்காருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யாரோட தூண்டுதல்னால பேச? அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே கொஞ்சம் அந்த கட்சி பாரம்பரியத்தில் இவர் ராமசாமியாரை போல, அண்ணாதுரையை போல, கருணாநிதியை போல, ஏன் ஸ்டாலினை போலையும் அசிங்கமாக கீழ்த்தரமாக மேடையில் பேசுவார், பத்திரிகையாளரையும் பேசுவார். கிட்டத்தட்ட 2021 தேர்தலில் இபிஎஸ்ஐ அவர் கேவலமாக தாயாரோடு பேசியதெல்லாம் எப்படின்னு தெரியும். இப்போ அவர் பேசுகிறப்ப பார்ட்டி ஃபண்டை பற்றி வேறு நேற்று புலம்பியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பேட்டியில் நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் நாற்காலியில் ராஜாஜியும் அண்ணாதுரையும் உட்கார்ந்ததுன்னா அப்போ கருணாநிதியும் ஸ்டாலினையும் சேர்த்து தான் அந்த நாதாரிங்கிறாரா? நமக்கு தெரியல. ஏன் கருணாநிதியும் ஸ்டாலினும் உட்கார்ந்தது, இல்லை எம்ஜிஆர் உட்கார்ந்தது? எம்ஜிஆர் கூட வேணாம், அதிமுக சேர்ந்தவர். ஏன் கருணாநிதி பேரை சொல்லலைன்னு தெரில. ஸோ ஏற்கனவே ராசா பழைய ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு. ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, டெல்லியில் நான் தான் பேசணும், நான் என் வீட்டில் பணம் பிடிக்கல, என்னை கைது உள்ளே வச்சது கலைஞர் டிவிக்காக வாங்கின ஊழல் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஸோ ராசா வச்சிட்ருக்கிறதுக்கு இவருக்கு பெரிய டேஞ்சர் தான் என்று பார்க்கணும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.